அதிரடியா களமிறங்கியிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நம்ம தாராளமா இந்த விஷயத்த பார்க்கலாம். ஏன்னா ரீல்ஸ்ல ஆட்சி நடத்தினுக்கிறாங்க. இவங்க இன்னும் ஒரிஜினல் அரசியலுக்குள்ள வரல. திமுகவுடைய வரலாறு தெரியாம பேசிட்டு இருக்காங்க. திமுகவுடைய திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் இங்க திமுக தான் ஆட்சி செய்து ஸ்டாலின் தான் ஆட்சி செய்யறாருன்றத புரிஞ்சுக்கோங்க. அதனால தோல்விக்காக வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு தான் எல்லார் மத்தியிலும் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. திமுகவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி ஸ்டாலின் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத பார்த்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஸ்டாலினை பார்த்து எல்லாரும் கேட்டாங்க. இந்த ஆட்சி அமைச்சதுல இருந்து ஸ்டாலின் விஜய் அவர்களை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்பா சும்மா 10 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. வரம்புக்குட்பட்டு தான் இருக்குது. இங்க வரவு மட்டுமே 37 லட்சம் கோடி வரவு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கிடையில தான் இந்த 10 லட்சம் கோடி அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கு. தாராளமா செய்ய வேண்டியதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முதல் நாளே சிஎம் ஆன விஜய் அவர்கள் சிஎம் ஆன முதல் நாளே அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல இருந்து தொடர்ந்து இன்னைய வரைக்கும் அவரை குறித்தின விமர்சனங்கள் வந்துட்டா இருக்கு. தோல்வியின் விரத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்காருப்பா. அவர் என்ன பண்றது பாவம், அவர் சொந்த தொகுதியில தோத்துட்டாருன்றதெல்லாம் மறந்துட்டு அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி தாவேக்கா ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விவாதம், ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்புனே நம்ம சொல்லலாம். ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷயமாகட்டும். தோல்வின்னு சொல்லி திமுகவினர் யாரும் கவலைப்படாதீங்க. அதுக்கு நான் தான் காரணம் யாரும் சொல்லி யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க. எல்லாரும் அவர் மேல பழி போறதுல ஸ்டாலினே தோத்துட்டாரு போப்பா அப்படின்ற ஒரு சூழல்ல தான் எல்லாரும் இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பக்கம் அந்த மன ஆறுதலுக்காக சொல்றது இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் தோத்துட்டேன், என்னால தான் காரணம் அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்காதீங்க. இது எல்லாத்துக்கும் மொத்த முழு காரணமே நான் தான், தலைவனான நானே இதை பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. இது பெருமளவுல எல்லார்கிட்டையும் வரவேற்ப பெற்றது. ஒரு தலைவன் இப்படிதான் இருக்கணும், தோல்விக்கான காரணங்களை தானே எடுத்துக்கணும், வெற்றிக்கான காரணங்கள் மட்டும் தான் எடுத்துக்கிறது இருக்குல்ல, அப்படி இருக்கக்கூடாது, தோல்விக்கான காரணங்களும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சி சார்ந்த ஒரு திருமண அழைப்புக்கு போயிட்டு அங்க போய் பேசுறாரு. அங்க என்ன பேசுறாருன்னா, தோத்துட்டோம்னு சொல்லி திமுகவினர் யாரும் கவலைப்படாதீங்க, இப்போ ஒருத்தவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரீல்ஸ் மூலயமா ஆட்சிக்கு வந்தவங்க, குழந்தைங்களை வச்சு ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தவங்க, இப்படி வந்தவங்களால நிலைக்க முடியுமாலாம் தெரியாது, நிலைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கூடிய விரைவில் 2029 எப்படி நாடாளுமன்ற தேர்தல் வருமோ அதோட சேர்ந்து கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தலும், அதாவது சட்டமன்ற தேர்தலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலோட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, இல்ல நாடாளுமன்ற தேர்தலோட சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்றதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, எப்பா உன் ஆட்சியும் உன் குடுமையும் என் கையில இருக்குது, அதை முடிச்சு விடுறதுக்கான வாய்ப்பும் என்கிட்ட இருக்குது, இந்த மைனாரிட்டி ஆட்சி கண்டிப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆதரவு தெரிவிக்க விதமா இதெல்லாம் சொன்னாலும் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா ரீல்ஸ் போடுற பல பேர் என்ன போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் எப்பா நீலாம் மைனாரிட்டி ஆட்சின்னு சொல்லி உதயநிதி பேசுனதா இருக்கட்டும், உனக்குலாம் எங்க கிட்ட தான் வந்திருக்குன்னு சொன்னதும், அதிமுகல இருந்து சில பேர் 25 பேர் ஏன்ச்சு ஆதரவு கொடுத்தது இருக்குல்ல, 144 பேர் இப்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னது பெருமளவுல சப்போர்ட்டிவா அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா அதிமுக பேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக 2ஆ பிரிஞ்சு போச்சு, 3வது இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு. இப்படி இது வரைக்கும் வந்தது இல்ல. ஒண்ணு முதல்ல இல்ல, 2வது இப்படிதான் இருக்கும். 3வது இடத்துக்கு இது வரைக்கும் போனதில்ல. திமுக கூட போயிருக்கு. தோல்விதான் திமுகவுக்கு சாதாரண விஷயம். ஒரே ஒரு எம்எல்ஏ இளம்பருதி அவர் மட்டுமே இருந்திருக்காரு, எழும்பூர்ல இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்து 233 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. எல்லாரையும் கேள்வி கேட்டாருன்னு அன்னைக்கு இருந்த ஒரு மொமெண்டா பேசினாங்க. ஆனா கலைஞர் அவர்கள் கூட அந்த இடத்துல பின்வாங்கினாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அப்படி ஒரு எம்எல்ஏ இருந்த போதிலும் கூட திமுக மீண்டு தான் வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் திமுக 2வது முறை ஆட்சி அமைக்காததுக்கான முக்கிய காரணிகளா என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி புது கட்சிகள் உருவாவதா தான் இருந்திருக்கு. அதுல இடையில மட்டும் ஜெயலலிதா இருந்த போது மட்டும் வேற வாய்ப்பே இல்லை, ஜெயலலிதா மட்டும்தான் பிடிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. திமுக முதல்ல 2 வாட்டி பிடிச்சது. அண்ணா இருந்தாரு, அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா இவரு இருந்தாரு, யாரு, கலைஞர் பிடிச்சாரு. கலைஞருக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து திமுக ஆட்சி வர்றதுக்கான காரணமா என்ன இருந்துச்சுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்தாரு. எம்ஜிஆர் தவிர வேற யாரும் திமுக அசைச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா. அதே நேரம்
ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க வந்துதான். ஏன்னா இடையில ஜானகி அம்மா வந்தாங்க, அவங்க பிடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. சிவாஜி அவர்கள் வந்தாரு, அவர் பிடிச்சிருவாரு எதிர்பார்த்தாரு. அது எதுவுமே இங்க வேலைக்காகவும் போயிடுச்சு. அவங்க எல்லாருமே தோத்து போனாங்க. ஆனா ஜெயலலிதா அம்மா வந்தாங்க, அவங்க பிடிச்சாங்க. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் திமுகவை காலி பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருந்துச்சு. அந்த 2 பேர் மட்டும்தான் அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு சூழல் அப்படியான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. களமே வந்து மாறி போயிடுச்சு. இப்ப 2 பேருக்கு மட்டும் வாய்ப்பு இல்ல. 3வது ஒரு ஆளா அந்த பிராண்ட் இருக்குல்ல, திமுகவை தோற்கடிச்ச ஒரு பெரும் மரியாதை யாருக்கு இருக்கு, அந்த பிராண்ட் யாருக்கு இருக்கு, அந்த பேர் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஒன்னு எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா அம்மா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மட்டும்தான். அது சாதாரணமா நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு திரும்பவும் மீண்டு வந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா திமுக. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்து மீண்டு வர்றதுல பெரிய விஷயமா பார்க்கணும்னா கண்டிப்பா பெரிய விஷயமா பார்க்கணும். ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு வந்தவங்க எல்லாம் எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் செஞ்ச பிராண்ட் இருக்குல்ல, இதே மாதிரிதான் இடையில நிறைய பேர் வந்தாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பாமக உருவாச்சு. திமுக அதிமுகக்கு மாற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு பாமக தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது காலப்போக்கில் எப்படி மாறிச்சு, எப்படியான கட்டமைப்பா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு, அதுவே உடஞ்சு 2ஆ இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏகப்பட்ட ஜாதிய ஆணவ கொலைகளுக்கு காரணமா இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியா பாமக இன்னைக்கு இருக்குன்னா அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கிடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளும் போயின்னு இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது சொல்லியிருப்பாரு, பா நீங்க தான் வந்து பட்டியலின மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தோம், பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடுக்கு நாங்க தான் போறோம்னு சொல்லி நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிச்சை போடுறீங்களா நீங்க? அவங்க இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உடையவங்க, ஏதோ ஒண்ணுன்னு சொல்லி நீங்க ஏதோ வாரி வழங்குற மாதிரி வள்ளலா மாறிடாதீங்க, அப்படி பேசிக்கிட்டு இருக்க கூடாது, அது மிகப்பெரிய அபத்தம், அதுவே ஒரு மிகப்பெரிய அரசியல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணிலே ஈரம் உண்டு பாட்டு போடக்கூடிய பல பேருக்கு அன்னைக்கே அடி கொடுத்திருக்காருன்ற ஒரு விதம் தான் நம்ம இதை பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு அரசியல் தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலா இருந்துகிட்டு இருக்கு. ஆக இதை நம்ம பார்க்க வேண்டிய விதத்துல கண்டிப்பா பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே பெரும் காரசார விவாதங்கள் இருந்திருக்கு. அந்த விவாதங்கள்ல முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த விவாதங்களுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பாமக விசிக 2ம் ஒரே மேடைகள் இருந்திருக்கு. திருமாவளவன் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் ஒரே மேடையில இருந்து பேசியிருக்காங்க, தமிழ் வளர்ச்சிக்காக ஒன்றிணைஞ்சாங்க. அப்படி ஒன்றிணைஞ்சவங்க இன்னைக்கு வெவ்வேறு திசையில இருக்காங்க. என்ன பெரும் முரண்கள் இருந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த ஜாதின்ற கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒண்ணு மட்டும்தான். தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு உருவாக்குனது யாரு? அது அந்த சைடு தான் நடந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பாமக இங்க மாற்று சக்தின்னு எதிர்பார்த்தது 2 கட்சிகளும் அன்னைக்கு ஒன்றிணைஞ்சிருக்கு. மூப்பனார் அவர்கள் ஒன்றிணைஞ்சிருக்காரு. ஆனா அது எதுவுமே இங்க வேலைக்கே ஆகலன்ற ஒரு நிலமா போயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் யார் இங்க மாற்றா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதிமுக இங்க பெரிய மாற்றா வந்துச்சு. அடுத்த சக்தி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக யார் இருக்கிறது, அதுக்கு மாற்று சக்தி யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா வைகோ அவர்களை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுவுமே சாத்தியம் இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் வந்தவர் தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவர் வந்ததுக்கு அப்புறம் பெருமளவில் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, அவர் தான் மாற்று சக்தின்னு வந்தாங்க. ஒரு 2வது எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா உட்கார்ந்தார். எதிர்கட்சியா உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 10க்கு 10 வைங்கல்ல, அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி 6ஆவா இருந்துட்டு இருந்தவங்க தான் அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவங்க அப்படி நடந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் கிடுகிடு நடுங்கி போய் நின்றுகிட்டு இருப்பாங்க. இப்போ கடந்த காலத்துல இருந்த முதல்வரா இருந்த வரைக்கும் சரி, இப்போ ஒரு பக்கம் கட்சியிலிருந்து தாவல் பண்ணி வந்து இங்க இருக்க முன்னாள் முதலமைச்சரா இருந்து கட்சி தாவி வந்திருக்கிறவரா இருந்தாலும் சரி, லைன்ல நின்றுகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிதி அமைச்சரா இருக்கிறவரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் லைன்ல நின்றுகிட்டு இருப்பாங்க. இந்த அம்மா மட்டும் அப்படி கூலா நடந்து போவாங்க. அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள இந்த கட்சியை வந்து வடிவமைச்சு கொண்டு போயிருந்தாங்க. அப்படி ஒரு சக்தியா இருந்தது. அவங்களை எதிர்த்து பேசினது, எதிர்த்து அடின்னு அடிச்சவரு, சட்டமன்றத்துக்குள்ள பயங்கரமா பேசினவர் யாருன்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள். ஓகே, இவர் தான் மாற்றுவா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லியே ஒண்ணு உருவாகுச்சு. இன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணி எந்த நிலையில இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி தான் வாய்ப்பு, அடுத்த வாய்ப்பு திமுக அதிமுகவுக்கு ஒரு பெருமாற்றா தேமுதிக தான் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்படியான ஒரு சூழலும் இங்க உருவாகாம தான் போச்சு. அப்படி ஒரு வாய்ப்பே இங்க அமையாம தான் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யார் வந்தானா, இடையில ரஜினி வந்தாரு, கமல் வந்தாரு. கமல் தான் வந்து டாஸ்ல தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்சாரு, வாய்ப்பு இல்லாம போச்சு. அதுக்கு முன்னாடி ரஜினி வரதா சொன்னாரு, ஆன்மீக அரசியல தரப்போற எம்ஜிஆரோட ஆட்சியை தரப்போறேன்னு சொன்னாரு. அதுக்கு பல விமர்சனங்கள் வந்துச்சு. எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுக்கறதுக்கு எதுக்குங்க நீங்க வரீங்க? இப்ப அதுக்கு அடுத்து அப்கிரேடான ஆட்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு மாற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலுக்கு வாங்க, அதை விட்டுட்டு எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கறதுக்கு இவர் வர்றாருன்னு சொல்லி
பல பேர் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த வரவேற்பெல்லாம் மீறி அன்னைக்கு அவர் வர முடியாத கொரோனா இது எல்லாத்தையும் பார்த்து வந்த சூழல்லாம் இருந்திருக்கு. அதனால பெரும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க. அதன் வெளிப்பாடு அவரும் அன்னைக்கு பின்வாங்கிட்டாரு. இதை ஒரு மேடையில சொல்றாரு. எங்கன்னா ஸ்டாலினை பக்கத்துல வச்சுக்கிட்டா அந்த மேடையில இருந்துச்சு அவர் சொல்றாரு. இப்படியான சூழல்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இது எதுக்குமே மாற்றா நிக்காம இப்ப மாற்றா யார் நிக்கிறான்னா விஜய் அவர்கள் மட்டும்தான் இதுக்கான மாற்றா நின்றுட்டு இருக்காரு. அந்த மாற்றை நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டது மற்ற கட்சிகளை போல அதை சாதாரணமா பேசாம விட்டது இருக்கு இல்லையா, அப்படியான ஒரு சூழல் இங்க ஏற்படக்கூடாது. அப்படி நீங்க அது பண்ணதோட விளைவுதான் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இடையில கூட சீமான் தான் பெரும் மாற்று அப்படின்னு சொல்லி எல்லாரும் இடத்துலயும் அவரை மறந்துட்டோம். ஐயோ இந்த கூட்டத்துல அவரை மறந்துட்டோமேன்ற மாதிரி அவர் கணக்கிலேயே வராமலேயே இருந்துகிட்டு இருக்காரு. ஆனா பெரும் மாற்றா அவர் தான் இன்னைக்கும் நிலைச்சு நின்றுகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா இருந்தாரு. அந்த மாநில அந்தஸ்தும் இப்ப போயிடுச்சு. மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்துமே பறிபோற நிலை தான் இன்னைக்கு அவரு இருக்கக்கூடிய நிலை. ஆனா விஜய் அவர்கள் வரும்போது அவர் சந்திக்கிறன்னு வரும்போது பெருமளவுல பார்த்தாரு. அது மட்டும் இல்ல அவரோட தொகுதியிலேயே அவரை தோற்கடிச்சக்கூடிய ஐயா பிரபு, மருத்துவர் பிரபுவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவரை போய் பார்த்தாங்க. அவர் பெருமளவுல வரவேற்றாரு. தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னா அண்ணன் சீமான சொல்லலாம். தோல்விக்கு உதாரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. முயற்சிக்கான உதாரணம், பெரும் நம்பிக்கைக்கான உதாரணம். மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நீங்க போய் ஈரோடு மகேஷையும் ஒரு பக்கம் கோபிநாத்தையும் பார்த்து ஃபாலோ பண்ணிருக்கிறீங்களா மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், போய் அண்ணன் சீமான பாருங்க. மோட்டிவேஷன்னா அது அவர் மட்டும்தான்ப்பா அப்படின்னு எல்லாரும் என்னதான் ட்ரோல் பண்ணாலும் அது எல்லாத்தையும் கண்டுக்காம தன்னுடைய பாதையில சரியா சென்றுகிட்டு இருக்கக்கூடிய அவரை பத்தி இப்ப எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்களா இருக்கட்டும், இப்ப இலங்கையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அர்ஜுனன் சொல்லிட்டு, அவரை பத்தி பல்வேறு இடங்கள்ல பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம பின்னாடி வீடியோக்கள்ல பேசுவோம். ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள் மேல அவர் வச்ச குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அர்ஜுனன் வச்ச குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க ஒரு முக்காவாசி உண்மையான ஒரு குற்றச்சாட்டுகள் தான். அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதை மீறி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கு, விஜய் அவர்கள் எப்படி ஒரு மாற்றம் அமைஞ்சிருக்காருன்றத பார்க்க வேண்டிய சூழலா இருக்கு. அவருமே என்ன பண்றாரு, அந்த அர்ஜுனன்றவருமே என்ன பண்றாருன்னா விஜய் அவர்கள் தான் மாற்று, ஈழத்தை பாதுகாக்க போறது விஜய் அவர்கள் தான், அவரை நம்பிதான் இருக்கும். ஏன்னா அவர் மட்டும்தான் இது வரைக்கும் இவங்க மீது ஒரு கட்டமைப்பை வச்சு அதன் மீது அரசியல் செய்யாத ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னது. அவருக்கு என்ன நிலை தெரியும் இங்க இருக்க நிலை, அவர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மீது இருக்கக்கூடிய அரசியலே அவர் இது வரைக்கும் செய்யல. அவர் செஞ்சது எல்லாமே திமுக மீது வச்ச விமர்சனங்கள், அதன் மீதான அரசியல் மட்டும்தான். மற்ற எல்லாருமே மற்றும் பலர் தான். ஆனா அவங்களுடைய அந்த மற்றும் பலருடைய ஆதரவுகளும் கல்லாப்பெட்டி கூட்டணியோட ஆதரவும் பெற்றுதான் இன்னைக்கு அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. இந்த ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது எல்லார் மத்தியிலுமே ஒரு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய பயத்தை கிளப்பியிருக்குன்னு நம்ம தாராளமா சொல்லிதான் ஆகணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கவங்களும் இல்ல வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்ன அந்த கூட்டணி ஆகட்டும், இல்ல மற்றும் பலர்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருக்கவங்களாகட்டும், ஒரு டைம்ல அந்த அவர் ஆட்சி அமைக்க போற அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆக உங்க ஆட்சி கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்போனாலும் நடக்கும். யாரும் கட்சி தாபி உங்ககிட்ட சேரலை. இன்னும் எல்லாம் அந்த மைனாரிட்டி ஆட்சிக்குள்ளதான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா பிஎம்சி திட்டம், மும்மொழி கொள்கை, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கையில எடுக்காம இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எல்லாத்தையும் எதிர்க்கிறதுல தான் அது இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப ரீசெண்டா கூட அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பரனூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா, இந்த விமான நிலையத்தை திரும்ப கொண்டு வரதுக்கான மறுசீரமைப்பு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எதிர்த்ததுல ஒரு முக்கிய புள்ளியா விஜய் அவர்கள் தான் இருந்திருக்காரு. இந்த படம் எது கத்தி படத்துல வந்த மாதிரி வர உள்ள இருந்து ஏஞ்சி வந்தெல்லாம் பயங்கர அளவு பேசி இருந்தாரு. எங்களுக்கு விமான நிலையம் வேணான்னு சொல்லல, அது இந்த இடத்துல வேணான்னு தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அவரு கத்தி படத்துல எந்த மாதிரியான டைலாக் சொன்னாரோ அதே மாதிரியான டைலாக் எல்லாம் பேசிதான் இந்த இடத்துல அதை எதிர்த்தாரு. அதுக்கு திரும்பவும் அவரு அரசாணை கொடுத்து அதை திரும்பவும் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாருன்னா கண்டிப்பா அதை எதிர்க்கிறதுக்கான சக்தி எல்லா மக்கள் மத்தியிலிருந்து எழும். இதுக்கு முன்னாடியே மக்கள் மத்தியிலிருந்தும் எதிர்ப்பான குரல்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. பெருமளவுல உங்களை எதிர்க்கக்கூடியவங்களும் எதிர்க்கிறாங்க, நல்ல விஷயங்களை ஆதரவும் செய்யறாங்க. அதே நேரம் 717 கடைகளை மூடுறதுன்றது பெரும் கண்துடைப்பா தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாசம் இருக்கு, ஒரு நல்ல டைம் எடுத்து ஒரு நல்ல முயற்சியா நீங்க நிறைய திட்டங்களை புது திட்டங்களை வகுக்கணும். நீங்க சொன்ன அந்த கோரிக்கைகள்லாம் இருக்குல்ல, நீங்க சொன்ன அந்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, அதை நிறைவேற்றதுக்கான இந்த நாள்ல
முதல் நடைமுறையா நீங்க அந்த 200 யூனிட் மட்டும் சொல்லியிருந்தீங்க. அதுவுமே வந்து ஒரு 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறவங்களுக்கு 2 மாசம் அப்படின்னு ஒரு குழப்ப நிலையை தான் விளைவிச்சுட்டு போயிருக்கீங்களே தவிர, இந்த பெண்கள் பாதுகாப்பு படை எல்லாமே இதுக்கு முன்னாடியே இருந்தது. அத தான் ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நெறைய பேர் கலாய்க்கலாம். அதுக்கு தனி முயற்சி எடுத்திருக்கீங்க. அதனுடைய வெளிப்பாடா என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த ஒரு வாரத்துல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே வந்துச்சு. என்னெல்லாம் பாதுகாத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். ஸ்டிக்கர் இல்ல, உண்மையான ஆட்சி குடுத்துருக்கோம். ஸ்டிக்கர மாத்தி ஓட்டுனாலும் அந்த ஸ்டிக்கருக்கு தான் வேல்யூ இருக்கு அப்படின்ற மாரி எங்க ஆட்சி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாச்சும் பதில் குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தொடர் பெண்களுக்கு மேல நடக்கக்கூடிய வன்முறை நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்துருக்கீங்கன்ற கேள்விக்குறி இங்க தொடர்ந்து எழுந்துகிட்டு இருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் விஜய் அவர்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டுக்கிறோம். ஆட்சி கவிழ விடாம விஜய் பாதுகாப்பாரா? இல்ல அவர் வந்து ஆட்சி கவிழ விட்டுருவாரு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.